செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே புது சக்தி பிறக்குது மூச்சினிலே. இந்த பாட்டை கேட்ட உடனே எத்தனை பேருக்கு பாரதியார் ஞாபகம் வந்தாரு? ஆனா எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு சிரிப்பு தான் வந்திருக்கும்னு. இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை, சிந்திக்க வேண்டிய விஷயம். நம்ம தமிழ்நாட்டில் தமிழை எந்த அளவுக்கு பெருமையா நினைக்கிறாங்க, எந்த அளவுக்கு பெருமையா எடுத்துட்டு போறாங்க தமிழை அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஜெர்மனில 100 கோடி செலவுல தமிழுக்காக ஒரு பேரகராதியை உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜெர்மனியை சேர்ந்த ஒரு தமிழ் பேராசிரியர் தமிழுக்காக 100 கோடி செலவு பண்றாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் அதை பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. அப்படி எதுக்காக பண்றாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்னும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ், தம்பி, தங்கச்சி, இப்போ சின்ன பசங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் காட்டுங்க. தமிழோட பெருமை என்னன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற விதத்துல தமிழை வச்சு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நடக்குது. நம்ம தமிழனா நம்ம தான் இதை பெரிய விஷயமா ஆக்கணும், எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். வாங்க வீடியோவுல போலாம். இது உங்க நரேன் சியூ, நான் உங்க நரேன். வாங்க தமிழை பத்தி பெருமையா பேச. முதல்ல இந்த பேரகராதி அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அது தெரிஞ்சுக்கிட்டதா இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெளிவா புரிய வரும். பேரகராதி, அதுல அகராதி என்னன்னு பார்க்கணும்னா டிக்ஷனரி. ஒரு வேர்டுக்கும் உள்ள மீனிங்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அகராதின்றது பேர். பேரகராதி அப்படின்னா என்னன்னா எழுத்துகள், வேர்ட்ஸோட மீனிங் மட்டும் இல்லாம போயம், சில நூல்கள், எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அகநானூறு, புறநானூறு, நாலடியார், குறுந்தொகை, நற்றிணை, இந்த மாதிரி பல பாடல்களை தமிழ்ல மட்டும் இல்லாம பல மொழிகள்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு டிக்ஷனரியா உருவாக்க தான் இந்த 100 கோடி ப்ராஜெக்ட். இதை கையில எடுத்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனியில இருக்க ஹாம்பர்க் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்ற யூனிவர்சிட்டியில தமிழ் பேராசிரியரா இருக்க ஜெர்மனை சேர்ந்த ஈவா வில்டன். இவங்க 2001ல தமிழ்நாட்டுக்கு வராங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்க டிவி கோபால ஐயர் அப்படின்ற ஒரு தமிழ் பேராசிரியரை சந்திக்கிறாங்க. அவர்கிட்ட தமிழை நல்லா கத்துக்கவும் செய்றாங்க. அவரும் சரி, இவங்களோட தமிழ் கத்துக்கிற இன்ட்ரெஸ்ட பார்த்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா கூட உக்காந்து இவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கறதுல ரொம்ப தீவிரமா இருந்திருக்காரு. அவரோட தீவிரத்துல இவங்க தமிழை ரொம்ப பெருமையா கத்துக்கிட்டு இப்போ அதை ஒரு பெரிய அளவுல உலகத்துல இருக்க எல்லாருக்கும் தெரியணும், அந்த மாதிரி எண்ணத்துல இப்ப இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டை கையில எடுத்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை இவங்க மட்டும்தான் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இவங்களுக்கு நிறைய பேர் நிறைய நாட்டில இருந்து வந்து குரூப்பா சேர்ந்து ஹெல்ப் பண்றாங்க. யார் யாருன்னு பர்டிகுலரா சொல்லணும்னா சென்னையில இருந்து நிலா பாஸ்கர்னு ஒரு பெண், சிங்கப்பூர்ல வாழ்ற ஒரு தமிழ் பெண் மானசா அப்படின்ற ஒரு தமிழ் பெண், அது மட்டும் இல்ல ரஷ்யால அங்க தமிழ் பேராசிரியரா இருக்க நிக்கோலை அப்படின்ற ஒரு ஆண் நிக்கோலை, அவரும் அங்க தமிழ்ல நாலடியாரெல்லாம் அவங்களோட மொழியில மொழிபெயர்த்திருக்காரு. அது மட்டும் இல்ல இந்தியாவை சேர்ந்த லியோ ரிஷி அப்படின்ற ஒருத்தரும் அங்க ஜாயின் ஆயிருக்காரு. இது மட்டும் இல்ல சில பேர், நிறைய பேர் கூட இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்னா இப்போ வர இருக்க அந்த மாடர்ன் சயின்ஸ்ல மாடர்ன் தமிழ்னு சொல்லிட்டு தமிழ் பேசுறோம், நம்மளும் தமிழ் பேசுறோம். இப்ப நானும் தமிழ் பேசுறேன், தமிழ்ல தான் வீடியோ பண்றேன். ஆனா இது பியூர் தமிழா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா நம்ம தமிழ்ல நிறைய கலப்படம் ஆயிடுச்சு, பியூர் தமிழ் யாரும் பேசுறது கிடையாது. அதனால இந்த நற்றிணை, குறுந்தொகை,
நாலடியார், புறநானூறு இதெல்லாம் எடுத்து நம்ம படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அது யாருக்கும் புரியறது கிடையாது, புரியாது. இப்போ நானே ஒரு புக்கை எடுத்து புறநானூறு எடுத்து படிக்கிறேன் அப்படின்னா அந்த புறநானூரை படித்து புரிஞ்சிக்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. அதுதான் உண்மை. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இல்லை. சின்ன வயசுலேருந்தே இதை மீனிங்கோட படித்து நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் இதை தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு ஈவா வில்டன் அவரே சொல்கிறாங்க. அதுக்காக அதுதான் அவங்களோட மெயின் இந்த ப்ராஜெக்டோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸு. இப்போ அதுதான் என்னன்னா, இப்போ வர இந்த மாடர்ன் வேர்ல்டில் இப்போ வர பசங்க, சின்ன சின்ன பசங்கள்லாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 100 கோடி ப்ராஜெக்டை கையில் எடுத்து இதை வச்சு ஒரு டிக்ஷனரியை கிரியேட் பண்ணி ஆன்லைனில் ஈஸியாக தெரிஞ்சு புரிஞ்சிக்க இந்த ப்ராஜெக்டை கையில் எடுத்திருக்காங்க. இதுக்காக இவங்க இந்தியா கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை யாராச்சும் இப்போ கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க இல்லை கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு சான்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் ஹெல்ப் பண்ண முடியும்னா பண்ணுங்க. இல்லை யாராச்சும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி ஜெர்மனியில் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம தமிழை வளர வைக்கலைன்னா வேற யாரும் வளர வைக்க மாட்டாங்க. இவங்க ஜெர்மனியை சேர்ந்தவங்க அவங்களா ஒரு ப்ராஜெக்டை கையில் எடுத்திருக்காங்க. நம்ம சப்போர்ட் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். ஸோ இதுக்காக நம்மளும் கொஞ்சமாச்சு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. நான் வீடியோ பண்ணேன். இந்த வீடியோவை நான் எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணணுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுவேன். நீங்கள் எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். தமிழை கொஞ்சம் வளர்ப்போமே. நம்ம தமிழை நம்ம தானே வளர்க்கணும். வளர்ப்போமா? கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். செய்வோம். இந்த மாதிரி நல்ல வீடியோவில் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இன்னையோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நரேன்.